வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸ் கொடுப்போம். நிறையனா நான் ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பேன், கல்யாணி இன்னொரு சிச்சுவேஷன் கொடுப்பாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நீங்க எப்படி வெளில வருவீங்க அதுதான் நீங்க வந்து அப்படியே இமேஜின் பண்ணி எங்களுக்கு சொல்லணும். நீங்க வந்து மியூசிக் டைரக்டர் இமான் இல்ல அந்த சிச்சுவேஷன்ல, நீங்க வந்து இமான் மட்டும் தான் அந்த சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கீங்க. ஓகேயா? ஹைபோதெட்டிக்கல் கம்ப்ளீட்லி. இப்போ நான் ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு ரொம்ப 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 இன்டு த பவர் 100 ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. ஸோ அவர் வந்து எல்லா விதத்துலயும் உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாரு. ஃப்ரம் யுவர் எக்ஸாம்ஸ் டு யுவர் ஸ்போர்ட்ஸ் எல்லா விதத்துலயும் உங்களுக்கு வந்து அவ்வளோ க்ளோஸ். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காணாம போயிடுறாரு. எங்கடா இவன் உங்களுக்கு வந்து சாப்பிடல, நீங்க தூங்கல, உங்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்குள்ள அம்மா அப்பாவுக்கு போதும்பா அப்படின்னு ஆச்சு. சரி ஒரு 2-3 வருஷம் ஆகுது, அப்புறம் ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நீங்க வந்து ஊர்லாம் விட்டு மாறிடுறீங்க. உங்களுக்கு அந்த வந்து சேட்னஸ் ஏத்துக்க முடியல அந்த ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து ஊர்லாம் மாத்தி ஸ்கூல்லாம் மாத்தி எங்கேயோ போயிடுறீங்க, இன்னொரு ஒரு ஊருக்கு போறீங்க. ஸோ நீங்க வந்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு வீட்டுல எல்லாம் வரன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டி கேர்ள்ஸ் ஆர் கமிங். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒர்க்குக்காக போறீங்க. ஒரு அழகான பொண்ணு உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கா. ஓடி இமான் கத்துறான். ஐயோ ரொம்ப ஸ்வீட்டா இருக்காளே இவ அப்படின்னு திரும்புறீங்க. திரும்பினோன்னு ஸ்வீட்டா ஒன்றும் இல்லை, ஆனா இந்த மூஞ்சை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. கபீர்னு ஒன் ஃபீலிங்ஸ் இந்த ஹார்ட். ஆனா இட்ஸ் நாட் ரொமான்ஸ், இட்ஸ் ஷாக். ஏன்னா இந்த மூஞ்சி உங்களோட ஃப்ரெண்டோட மூஞ்சி மாதிரியே இருக்கு, ஆனா அது பொண்ணு. இமான் எனக்கு தெரியலையாடா, நான் தான் மோகன் ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து ஷாக் ஆயிடுறீங்க. நீங்க வந்து என்னது பொண்ணு மாதிரி இருக்க, நீ இந்த காஸ்டியூம் பார்ட்டிக்கு போறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்து இல்லை எனக்கு வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன்ப்பா, எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ஃபீலிங் இருந்தது, எனக்கு வந்து ஐ குடன்ட் எக்ஸிஸ்ட் எஸ் அ பாய், அதனால நான் கேர்ள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து யாருமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து ஆனஸ்ட், எவ்வளோ ஆனஸ்ட்னு உனக்கே தெரியும், எல்லாருக்கும் நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆனா வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போறாங்க. உனக்கு மட்டும்தான் என்னோட அந்த வெள்ளை மனசு தெரியும், அதனால நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை தேடி நான் எங்கெல்லாமோ அலைஞ்சேன், ஆனா நீ வந்து அட்ரஸ் கூட கொடுக்காம எங்கேயோ போயிட்ட. இப்போ நீ உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் ஐ டூ லவ் யூ வித் ஆல் மை ஹார்ட் as a friend. அதனால ஏன் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க? ப்ளீஸ் மேரி மீ மச்சான், என்ன கல்யாணம் பண்ணிக்க மச்சான், ப்ளீஸ் மச்சான் அப்படின்னு சொல்றான். ஐயோ ஓகே, மைண்ட்ல உங்களுக்கு வந்து அவர் ஆம்பளை தான், பட் லுக்ஸ் லைக் a girl, பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற. பயங்கரமான சிச்சுவேஷன் பா. பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் என்ன அப்போ. பட் எப்படிங்க ஒரு பையனா பாத்துர்க்கீங்க, பழகி இருக்கீங்க, எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? என் ஃப்ரெண்ட் வந்து உயிரே கேட்ட கூட உயிர் கொடுப்பேன், கல்யாணம் தானங்க பண்ணி சொல்ல கேக்குறான். நண்பேண்டா சூப்பர், ஐ லைக் இட். பாருங்க வெரி நைஸ் அண்ட் ரொம்ப டைரக்ட்டா ஸ்ட்ரைட்டா சொல்லிருக்கீங்க. நைஸ். அடுத்த சிச்சுவேஷன் என்னன்னா, நீங்க வந்து ஒரு அமேசிங்கான போட்டோகிராஃபர் and நீங்க வந்து இந்த வைல்ட் லைஃப், இந்த அழகான விஷயங்கள், நேச்சுரல் திங்ஸ் போட்டோகிராஃபர் உங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போவீங்க, நாங்கள் வந்து பார்க்காத இடத்துக்குலாம் நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க, இந்த மாதிரி இடம் இருக்குது, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு தீவிரமான ஒரு ஃபோட்டோகிராஃபர். அப்படி இருக்கும்போது ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் நிறைய அழகான ஸ்டாச்சுஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறீங்க, யூ வெரி இம்ப்ரெஸ்னா, இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் நீங்கள் பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்டாச்சுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க. அந்த அந்த டே வந்து நீங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணுறீங்க. அந்த நைட் தூங்குறீங்க, திடீர்னு வந்து யாரும் உங்களை எழுப்புறாங்க. யாருமே உங்களுக்கு தெரியாது, அங்க யாரும் எழுப்புறாங்க. திடீர்னு பார்த்தோன்னே ஒரு ஸ்டாச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆயிடுறீங்க. ஸ்டாச்சு உங்ககிட்ட பேசுறது உண்மையே புரியல, நீங்க வந்து கனவா நிஜமா ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க, பட் நிஜம்தான். நீங்க உட்காந்துறீங்க, எஸ் மே ஹெல்ப் யூ அப்படின்றீங்க. சி நான் வந்து ஒரு ஸ்டாச்சு, ரொம்ப நாள் இங்க வந்து மனுஷனே வரல, ரொம்ப நாள் உன்ன மாதிரி ஒரு தங்கமான ஒரு மனுஷன் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்துட்ட இப்போ, அதனால உங்க கூட வந்து நான் தாயம் விளையாடணும், எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு ஹியூமன் பீங் கூட, அதுவும் ஒரு நல்ல மனுஷான ஹியூமன் பீங் கூட நான் வந்து தாயம் விளையாடணும் அப்படின்னு மாதிரி அவர் பேசுறாரு. நீங்க தாயமா ஜாலி ஜாலி அப்படின்றீங்க. ஸோ நீங்க உடனே விளையாட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவருன்னு சொன்னாரு, விளையாடலாம், பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்கு, நம்ம வந்து ஏதாவது ஒரு வச்சுட்டு தான் நான் வந்து விளையாடணும். ஏதாவது ஒரு பணம் இல்லைன்னா ஏதாவது உங்ககிட்ட என்ன இருக்கும் அதை வச்சுட்டு தான் வந்து நான் விளையாடுவேன். பணையை வைக்கணும். பணையை வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அவர் வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்கிறதுனால அவர் ஒரு கிரீடம் இருக்கு. சரி. ஃபர்ஸ்ட் அதை வச்சிருவாரு. இது கோல்டு கிரீடம், இட்ஸ் பியூர் கோல்டு, 24 கேரட். அது வந்து அதை கீழே வச்சுட்டு, இது நீ வின் பண்ணிட்டேன்னா இது உனக்கு, வின் பண்ணலன்னா உன்னோட உன்னோட கிட்ட என்ன எக்ஸ்பென்சிவா இருக்கோ அதை நான் வாங்கிடுவேன் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறீங்க, நீங்க வின் பண்ணிடுறீங்க.
உடனே அந்த கிரீடம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரே சந்தோஷம், கோல்டு கிரீடம், இது வித்தா இவ்வளோ காசு கிடைக்கும், இவ்வளோ படங்கள் பண்ணலாம், அந்த ஒரு ஃபீலிங்ல இருக்கீங்க. நிறைய போட்டோஸ் எடுக்கலாம், சுவிட்சர்லாந்து போய் போட்டோ எடுக்கலாம் ஃபீல் பண்றீங்க. நீங்க அடுத்த கேம் விளையாடுறீங்க, அடுத்த கேமும் தோதி தர நீங்க வின் பண்ணிட்டீங்க. நீங்க கிண்டல் பண்ண வச்சிருக்கீங்க, பல்வே நான் வின் பண்றேன், நான்லாம் யாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பில்டப் பண்றீங்க. மறுபடியும் விளையாடுறீங்க, வின் பண்றீங்க. அவ என்னெல்லாம் போட்டிருக்காரோ எல்லாமே வின் பண்றீங்க. வின் பண்ணிட்டு வாட் இஸ் திஸ் இஸ் வெரி சின்ன புள்ளத்தனமா இருக்கு, நான் வின் பண்ணிட்டே இருக்கேன். இந்த பிதாமகர்ல லைலா சொல்லுவாங்களா, நாளைக்கு வருவீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க, நாளைக்கு வருவீங்களா, ஸ்கூலுக்கு வருவீங்களா கேக்குறீங்க. அவங்க வந்து வெயிட் நோ டூ மச் எக்ஸைட்மெண்ட், ஒன் டைம் முடிஞ்சிச்சு தம்பி, பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் நவ், இப்படி சூடு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு இனிமே வந்து இப்போ எனக்கு தான் லக் வரப்போது பார்க்கலாமா அப்படின்றாரு. விளையாடுறீங்க, அவர் வின் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் கேம் மறுபடியும் விளையாடுறீங்க, மறுபடியும் வின் பண்றாரு. நீ உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, டக்கு டக்குன்னு விளையாடுறாரு, இந்த டைலாகவே சொல்லி அவர் வின் பண்றாரா. நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல, முதல்ல நீங்க யாரு அப்படின்னு கேக்குறீங்க. ஐ எம் த ஒன் அண்ட் ஒன்லி தட் சகுனி அப்படின்னு சொல்றாரு. சகுனியா, மகாபாரத்துல வந்து சகுனியா அப்படின்னு நீங்க ஷாக் ஆறீங்க. நான் அதை வந்து தாயம் விளையாடுதுன்னா அவர் தாயம் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நீங்க ஒரு டென்ஷன் ஆயிடுறீங்க, அதனால வின் பண்றாரு. நம்ம வந்து கால வர்றாரோ அப்படின்னு அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறீங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியல, மறுபடியும் விளையாடுறீங்க, அவர் விட மாட்டேங்கிறாரு. விளையாட தம்பி ஒரு கேம் இன்னொரு கேம் சொல்றீங்க, விளையாடுறீங்க. உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போச்சு, உங்க அழகான ஷூ போச்சு, நீங்க போட்டிருக்க அழகான ஜீன்ஸ் போச்சு, எல்லாமே போச்சு. நீங்க ஒரே யோசிக்கிறீங்க, ஜீன்ஸோட முடிச்சிட்டாங்க. ஆமா இல்ல அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். ஆமா நீங்க ஒரே டென்ஷன் இருக்கீங்க, என்ன பண்றது தெரியல, நான் என்னங்க பண்ணோம், என்ன விட்டுருங்க, நான் முடியல, என் வீட்டுல கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்காங்க, அவங்க இதனால எதிர்பார்க்கறாங்க, ஐ ஹேவ் டு கோ பேக் ஹோம்ஸ், என்ன விட்டுருங்க அப்படின்றீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே நான் விட்டுறேன், ஆனா ஒரே விஷயம், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் ஒரு சிலையா மாத்த போறேன், அது ஒரு கண்டிஷன். பாயிண்ட் நம்பர் 2, கண்டிஷன் நம்பர் 2 என்னன்னா, உன்னையும் ஒரு சிலையா நான் மாத்திடுவேன், ஆனா உன்னை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிலையை மாத்துவேன். எப்படின்னா, காலையில நீங்க ஒரு சிலை, ஈவினிங் வந்து என் கூட தாயம் விளையாடணும். எப்படியோ அவ கூட தாயம் விளையாடுனீங்கன்னா நீங்க வந்து லூஸ் தான் பண்ண போறீங்க. பட் இதுதான் விஷயம். இப்போ என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு லூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அவர் கையில இருக்கு. அவர் போட்டுக்கிட்டு ஜாலியா வந்து காட்டுறாரு, ஃபேஷன் காட்டுறாரு, இன்க்ளூடிங் யுவர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைக் ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் எவ்ரிதிங். நீங்க வந்து ரொம்ப ஒரு கொலை வந்து இருக்கீங்க, முடியல, நீங்க என்ன விட்டுருங்க சொல்லுங்க. அப்பதான் சொல்றாரு, இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாச்சு பண்ணிங் அண்ட் யூ ஆல்சோ ஸ்டாச்சு பண்ணிங், பட் யூ பிளேயிங் தாயம். So what you doing? Very very problem. ஐயோ ரொம்ப பெரிய கதையா இருக்கு, முதல்ல இத ஃபாலோ பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இப்போ உங்களுக்கு அந்த அவுட்லைன் புரிஞ்சிச்சுல? புரிஞ்சிச்சு. தாயமா கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டாச்சுவா? ஆமா மானமா தாயம் இருக்குல்ல, எல்லாமே இல்ல ஒண்ணுமே இல்லையே நம்ம கையில. இல்ல நம்ம மானம் முக்கியமா ஒரு பொண்ணோட மானம் முக்கியமான்னு பார்த்தா, ஆஹா அப்படி பண்ணிட்டீங்க. அது ரெண்டு பெண்கள் கிட்ட வர சொல்லிருக்கீங்க, இத டபுளா டச் பண்ணிட்டீங்க. அப்ப பார்த்தா ஒரு பொண்ணோட மானம் தான். சோ நீங்க வந்து பரவாயில்லை, இவர் எப்படி உங்களுக்கு இன்சல்ட் பண்ணாரு? ஏற்கனவே ஜீனுக்கு ஷூ போச்சு, ஜீன் போச்சு, எல்லாம் போச்சு, போய் என்ன புதுசா ஆக போகுது மானம்? பரவாயில்லன்னு விட்டுறீங்க, போனா போகுது, காத்துல போட்டோம். உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.